இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிளாஸ் 6ல் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு இங்கே நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இங்கிலீஷில் இருக்கும் டெக்ஸ்ட் புக் எக்ஸ்ப்ளனேஷன் நான் தமிழில் வந்து உங்களுக்கு கிளியராக தரேன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கிரேட் 11ஓட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் தரேன், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்றது இனிஷியலாக இன்ட்ரடக்ஷன் தெரியாதவங்க, நியூவாக வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, இல்லை குரூப் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நம்மளோட குரூப் எக்ஸாமில். டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மெசபொட்டோமியா 3500 to 2000 BCE அதில் இருந்திருக்கு. அடுத்து இஜிப்டியன் 3100 to 1100 BCE. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 to 1900 BC. அடுத்து சைனீஸ்து வந்து 1700 to 1122 BCE. ஸோ இது ஒரு டைம் லைன் பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சிவிலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ரிவர்ஸ் அப்படின்னா ஒரு ஆறுகள் பக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆறுகள் பக்கத்தில் எதுக்கு முக்கியமாக பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அப்போ தான் நமக்கு தேவையான தண்ணீர்கள் வந்து கிடைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கோ அவங்களோட டெய்லி லைஃபோட அன்றாட தேவைகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் இதுதான் ரீசன். அடுத்து இந்த வகையான சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்றது முதல்ல க்ரியேட் பண்ணது சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் த லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. ஹரப்பாவை வந்து தேட யாரும் வந்து தேடியெல்லாம் போகலை. ஸோ இதில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு சோல்ஜரு சார்லஸ் மேசன் அவர் பேர். அவரோட புக்கில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே போனப்போ அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பார்த்துருக்காரு. அது என்ன அப்படின்னா இந்த பெரிய பெரிய செங்கற்கள் கொண்ட ஒரு எரிஞ்சு போன ஒரு கேஸ்டல்னால் என்ன, கோட்டை பேலஸ் நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இது வந்து ஒரு பெரிய மலை மேலே ஒரு ஹில் மேலே வந்து நான் பார்த்தேன் அப்படின்றது வந்து அவர் எழுதியிருக்காரு அவரோட புக்கில், சார்லஸ் மேசன்றவர். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஏற்கனவே ஒரு நகரம் இருந்ததுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுவாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அதே போல் 1856 வந்து engineers laid a railway line connecting Lahore to Karachi. 1856 தான் ஃபஸ்ட் லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ஒரு ரயில்வே லைன் வந்து போடுறாங்க இல்லையா. அப்போது வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி நம்மளோட நாட்டில் இருந்தது. அந்த சமயத்தில் நிறைய இந்த எரிந்து போன செங்கற்களில் வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க. அப்போது வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியாமல், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரியாமல், அது என்னன்றது ஆராயாமல் அதை வந்து அவங்க ரயில் ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 1920 வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து பார்க்குறத வச்சு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க, தோண்டி பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய சான்றுகள் வந்து கிடைக்குது. 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐனா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, சர் ஜான் மார்ஷல், இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சில ஃபியூச்சர்ஸை வந்து ஹரப்பாலேருந்தோ மொகஞ்சதாரோலேருந்தோ எடுக்கிறாரு, பார்க்குறாரு. சில ஃபீச்சர்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதே போல் இதுதான் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய நாகரிகமாக இருந்திருக்கும், லார்ஜ் சிவிலைசேஷனாக பெரிய நாகரிகமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சில டிஃப்ரென்சஸும் வந்து ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் நடுவில் இருந்திருக்கு. அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா தான் வந்து முதல் உருவான சிவிலைசேஷனாக இருக்கும். மொஹஞ்சதாரோ கம்பேர் பண்ணும்போது மொஹஞ்சதாரோவோட ஹரப்பா தான் முதல் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு சர்வேயராக இருந்தவர் பேர் வந்து அலெக்சாண்டர் கனிங்ஹாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. அப்போ 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ யார் இருந்தார், சர் ஜான் மார்ஷல். இது ரெண்டுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த
மேப்பை பாருங்கள். நம்மளோட இந்தியன் பார்டர், இப்போ இருக்க இந்தியன் பார்டர்ஸில் இந்த ஹராப்பன் சிவிலைசேஷன் எங்கே இருந்திருக்குன்றது பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் இருந்திருக்கு. இப்போ இந்த குஜராத் லோத்தல் தோலாவிரா, அதுக்கப்புறம் மேலே வந்திங்கன்னா கோட்டிஜி, அம்ரி, மொஹஞ்சதரோ, இது எல்லாமே காளிபங்கன், அப்புறம் ஹராப்பா, இந்த மாண்டான்றது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியன் பார்டர்ஸில் இருக்க ஹராப்பன் சைட்டு ஆர்கியாலஜிஸ்ட்டு கண்டுபிடிச்சது. ஸோ எதுக்காக வந்து ஆர்கியாலஜிஸ்ட்டுன்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலைகள் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அவங்க ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து இந்த இடத்த சார்ந்தது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தோண்டி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும். இது மாதிரி எரிந்த கற்கள், அப்புறம் வந்து செங்கற்கள், அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு, ஒரு பானையோட துண்டோ அதை வச்சு வந்து அந்த இடத்துல என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க மக்கள் அப்படின்றது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எந்த இயரை சார்ந்தது இது அப்படின்றது வந்து நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவ் கார்பன் 14 வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, துல்லியமாக டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அங்கே கிடைக்கிற அந்த சான்றுகளை வச்சு கிரவுண்டை வந்து டிக் பண்ணி மேக்னெட்டிக் ஸ்கேனர் மூலிமா இதெல்லாம் யூஸ் பண்ணி ரேடார் மூலிமா ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் மூலிமா அவங்க வந்து அந்த விட்டு போன அந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை வச்சு அந்த இடத்துல இதெல்லாம் இருந்திருக்குன்றதை வந்து கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சவுத் ஏஷியாவில் வருது. அது ஏரியா வந்து சவுத் ஏஷியாவில் வருது. பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ். ஏன் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம்னா நமக்கு இது வரைக்கும் அயனால், அதாவது இரும்பால் செஞ்ச எந்த பொருளும் அந்த இடத்துலேருந்து கிடைக்கல. பிரான்ஸில் நிறைய கிடச்சிருக்கு, அதில் நிறைய கிடச்சிருக்கு. அதனால் அது பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. டைம் வந்து 3300 to 1100 BCE. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடில் டிட்டர்மைன் பண்ண டைம். ஏரியா எந்தளவுக்கு பரப்பளவாக இருந்திருக்கு அப்படின்னா 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். எத்தனை சிட்டிஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6. வில்லேஜஸ் வந்து மோர் தென் 200 இருந்திருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து அர்பன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு டவுனாக இருந்திருக்கு. இப்போ நம்மளோட பிளான் படி நம்ம டவுன் எப்படி இருக்குது, இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரீட் போகும், அந்த ஸ்ட்ரீட்டோட லென்த் இவ்வளோ இருக்கணும், அதில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒரு வீடுங்களோட அமைப்பு, இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி தான் ஒரு டவுனை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். அதே மாதிரி அங்கே அவங்க உருவாக்கின அந்த இண்டஸ் வேலியும் வந்து ஒரு அர்பனாக தான் இருந்திருக்கு. காரணம் என்னென்னா வெல் டவுன் பிளானிங் இருந்திருக்கு, நல்ல ஆர்கிடெக்சர், நல்ல கட்டட அமைப்புகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முக்கியமாக எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா சுகாதாரத்துக்கும் ஹெல்த்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் அண்ட் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, ஒரு அளவுகோலை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரும் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு டவுனை குறிக்கிறதுனால இது அர்பன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இந்த ஹராப்பாவோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெண்டு பிளான்ட் ஏரியாஸ் வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா அப்பர் டவுன், லோவர் டவுன். இப்போ அப்பர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் டவுனில் வந்து கொஞ்சம் உயர்வான இடத்துல இருக்குது, அது சிட்டாடல்னு சொல்கிறோம். அந்த சிட்டாடல் இடத்துல ஒரு உயர்ந்த கோபுரம் மாதிரியெல்லாம் இருக்குமா, அதுலேருந்து கண்காணிக்கிற மாதிரி கீழே அது மாதிரியான டவர் மாதிரியான இதெல்லாம் வந்து சிட்டாடலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிட்டாடலோட பிக்சரில் நான் அந்த ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருக்குது, இந்த லிங்க்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவங்க, நிர்வாக அதிகாரிகளாக இருந்தவங்க அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் நமக்கு கிரேட் பாத்து, கிரானரிஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. லோயர் டவுனுன்றது மக்கள் வாழக்கூடிய இடம், அது மேலே அப்பர் டவுன்லேருந்து கீழ் பகுதியாக இருக்குது, அங்கே காமன் பீப்புள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ 2 பிளான்டு ஏரியாஸ் வந்து ஹராப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான சைட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் மெகர்கர்ன்றது வந்து நியோலித்திக் சைட்டாக வந்து சொல்கிறாங்க. இப்போது இருக்கிற பாகிஸ்தானில் இருக்க பலுகிஸ்தானில் பலோன் பேசின் அந்த ஆற்றோரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான அடையாளங்களும் எவிடென்ஸும் ஹர்டிங்னா கேட்டில் ஹர்டிங், அதாவது ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல், அந்த அது வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்றதுக்கான அடையாளங்கள் வந்து ஆர்கியாலஜி எவிடென்ஸில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க அதோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 7000 BC.
அடுத்ததாக பார்த்தா நம்ம அர்பன் சிவிலைசேஷன் பார்த்தோம் இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அதுக்கான சான்றுகள் இதுதான். இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகுது, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லாம் வந்து இது பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து கிரேட் பாத். இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து அர்பனாக தான் வந்திருக்காங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் அவங்க யூஸ் பண்ண வந்து ஃபேப்ரிக்ஸ் அதெல்லாம் பார்த்தா காட்டன்னு அதெல்லாம் இருந்திருக்கு. அதே போல் அவங்க ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணது வந்து ஸ்பின் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, உள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியான சான்றுகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு ஏதோ ரிட்டன் இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அது மாதிரியெல்லாம் எதுவும் கிடைக்கல. ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கான இது இருக்குது. ஆர்னமெண்ட்ஸ்க்கு அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணது வந்து கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல்லு, காப்பர், டெரகோட்டா, ப்ரிசிஷியஸ் ஸ்டோன். ஆனால் ஹார்ஸும் அயனும் இருந்ததுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இவங்க ரெட் குவாட்ஸ் ஸ்டோனை வந்து அந்த ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த பிக்சரில் இருக்குது, பார்த்துக்கோங்க. காப்பர் தான் வந்து ஒரு மெட்டலாக அங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயன் எதுவும் டிஸ்கவர் பண்ணாதனால அதை அயன் ஏஜ்னு நம்மளால் சொல்ல முடியலை. இப்போ ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிங்க எப்படி இருக்குது, நம்மளால் பிளான்டாக தான் இருக்குது இல்லையா. அதே போல் மோஸ்ட்லி பிரான்ஸால் ஆன பொருட்களை தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. க்ளீன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. அந்த ட்ரைனேஜில் பாருங்கள், அந்த ட்ரைனேஜ் மேலே அந்த மூடி மாதிரி செங்கற்களை வந்து இப்படி முக்கோணமாக அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில். அப்போ வந்து தண்ணியும் உள்ளே விழாது, ட்ரெயின் அவுட் ஆகிடும் அப்படின்றதுனால பேர்ன்டு கற்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எரி ஊட்டப்பட்ட செங்கற்களை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக வந்து அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த பிரிக்ஸ் தான் வந்து வால்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஹவுசஸ் பார்த்திங்கன்னா 2 அடுக்குகள் கொண்டதாக இருந்திருக்கு. 1 இல்லைன்னா 2 அடுக்குகள் கொண்டதாக இருக்குது. ரோடோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து இப்படி வளையக்கூடிய பகுதிகளாக ரவுண்டட் கார்னர்ஸாக இருந்திருக்கு. கிரிட் பேட்டர்னில் ஸ்ட்ரீட்ஸ் இருந்திருக்கு. சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் அது மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி 4 புறமும் வந்து அவங்க போய் வர மாதிரி ரைட் ஆங்கிள்ஸில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு. அடுத்ததாக கிரேட் பாத், மொஹஞ்சதாரோவில் இருக்கிற கிரேட் பாத். இந்த முக்கியமாக இந்த ட்ரைனேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா சோக் பிட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி மட்டும் கீழே போகிற மாதிரி அந்த சாலிட் செடிமெண்ட் வேஸ்ட்லாம் மேலே கலெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நம்ம மாடர்ன் பாத்ரூமில் அந்த ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுருப்போம். அதில் வந்து கலெக்ட் ஆகிக்கும், நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம், தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும். அதே மாதிரி அப்போவே இருந்திருக்கு. கிரேட் பாத்து ஆல்ரெடி நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக வந்து அதை வந்து பிளாஸ்டர் கோட் பண்ணி வாட்டர் டைட்டாக இருக்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேச்சுரல் பிட்டுமின்ற அந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்குலராக இருந்திருக்கு. அதை சுற்றி வந்து படிகள் இருக்குது. படிகள் நார்த் சவுத்தில் ஏரியாவில் இருக்குது. படிகளில் சுற்றி இருக்கா. நார்த் சவுத் ஏரியாவில் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க வெள்ளிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிருக்காங்க. அது ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கான வசதிகளும் இருக்குது. இப்போ கிரானரி அப்படின்னு பார்த்தா அந்த கிரானரி வந்து நமக்கு அந்த அப்பர் டவுனில் இருக்குது கிரானரி இல்லையா. அது வந்து ஒரு பெரிய பிரிக்காலான பில்டிங்காக இருந்திருக்கு. அந்த பில்டிங் வந்து எதுக்காகனா அந்த தானியங்களை வந்து ஸ்டோர் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரிமைன் ஆகிற மீதி போகிற தானியங்கள், கோதுமை, பார்லி, மில்லட்ஸ் மற்றும் செசமி எள்ளு, அப்புறம் பல்சஸ், இது எல்லாமே வந்து அங்கே வந்து கிடச்சிருக்கு. இப்போ கிரானரி வால்ஸ் வந்து மட்டால் ஆன மாதிரி இருக்குது. அது வந்து இன்னமும் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இப்போ கூட இருக்கான். அது இப்போது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கர்கி வில்லேஜ், ஹரியானா. அது வந்து மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸாக
அதை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 4 ஃபேஸஸ் இருக்கும். ப்ரீ ஹராப்பன் ஃபேஸு, ஏர்லி ஹராப்பன் ஃபேஸு, மெச்சூர், லேட்டு 4 ஃபேஸ் இருக்கும். இது வந்து மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து அசம்பிளி ஹாலும் இருந்திருக்கு. ஒரு 20 பில்லர்கள் வந்து வரிசையாக 4 ரோவில் இருந்து அந்த ரூஃபை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய அசம்பிளி ஹாலும் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஸோ மொஹஞ்சதாரோவில் நமக்கு கிரேட் பாத்தும் இருக்குது, அசம்பிளி ஹாலும் இருக்குது. அப்புறம் கிரானரிஸ் ட்ரேடிங் வந்து ஹராப்பன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய தானிய வகைகள் விளைவிச்சிருக்காங்க, நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோனால் ஜுவல்லரிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பாட்டரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய ட்ரேடிங்கும் வந்து ஹராப்பன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அதில் பர்டிகுலராக அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு அடினா என்னன்னு நமக்கு தெரியும், 30 சென்டிமீட்டர் ஒரு லாங் ஸ்கேல்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் இந்த பிக்சரில் இருக்கிறது. இதிலேருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது, அவங்க கார்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாட்டு வண்டி அது மாதிரியான புல்லக் கார்ட்ஸு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வீல் வந்து ஸ்போக்ஸ் இல்லாத ஒரு சாலிட் வீலாக இருக்குது. அந்த இப்போ வீலில் நமக்கு நடுவுலலாம் கட்டைங்க இருக்கும்ல, அது மாதிரி எதுவும் இல்லாமல் சாலிட் வீலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் வந்து இந்த டாயை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இருக்க டாயை வச்சு அது ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணியிருந்தால் தான் அது மாதிரி செய்ய முடியும் இல்லையா. மெசபொட்டோமியாவில் வந்து நிறைய வந்து கடல் வழியாக அவங்க பண்ண வியாபாரங்களுக்கான எவிடென்சஸ் கிடச்சிருக்கு. மெசபொட்டோமியாவில் இண்டஸோட சீல் கிடச்சிருக்கு. அதை வச்சு அவங்க இங்கேருந்து அங்கே போய் வியாபாரம் பண்ணியிருக்கலாம், அதுக்கான சீல் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னா ஈராக்கோட மாடர்ன் டே ஈராக், குவைத் அண்ட் சிரியாவோட ஒரு சில பகுதியாக இருக்குது இப்போ அந்த இடம். அதே போல் கிங் நரம் சிங் அப்படின்றவர் வந்து அக்காடியன் எம்பையரோட சுமேரியன். அவர் வந்து ஜுவல்லரி இவங்கக்கிட்டேருந்து வாங்கினதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கான தடயங்கள் கிடச்சிருக்கு. மெலுக்கான்றது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு பார்ட், இண்டஸ் வேலியில் இருக்க ஒரு இடம். அங்கேருந்து அவர் வந்து ஜுவல்லரி வாங்கினதாக அவர் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. அதே போல் ஒரு சிலிண்ட்ரிக்கலான சீல்ஸ் வந்து பர்ஷியன் கல்ஃப்லேயும் மெசபொட்டாமியாலையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த வந்து பர்ஷியன் கல்ஃப் மெசபொட்டாமியாவில் இருக்கிறது இண்டஸ் ஏரியாலேயும் இருக்குது. ஸோ இது வந்து இவங்களுக்குள்ளே நடந்த ட்ரேடிங்க்கான ஒரு அடையாளமாக எவிடென்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு நேவல் டாக்யார்டுனா இந்த ஷிப்பெல்லாம் வந்து நின்னதும் அந்த சரக்கு இறக்குவாங்க இல்லையா, அந்த இடம். அப்புறம் ஷிப் எதாவது ரிப்பேர் ஆனால் அந்த இடத்துல தான் வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுதான் டாக்யார்டு. அது வந்து லோத்தலில் குஜராத்தில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு டாக்யார்டையும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கடல் வழியாக ட்ரேடிங் பண்ணதுக்கான ஒரு எவிடன்சஸ். இப்போ லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா சபர்மதி ரிவர், குஜராத் அந்த இடத்துல இருக்குது. அதே போல் லீடர் இன் மொஹஞ்சதரோவில் வந்து ஒரு லீடர்னால் அவர் எப்படி இருப்பார், என்ன அப்பியரன்ஸில் இருப்பாருன்ட்டு ஒரு சிலையை வச்சு கணிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதில் வந்து ஹெட் பேண்ட் ஒன்று இருக்குது, 4 ஹெட்டில் ஒரு ஹெட் பேண்ட் இருக்குது, ஒரு ஸ்மால் ஆர்னமெண்ட் இருக்குது. அது வந்து ரைட் அப்பர் ஆர்ம் அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்னமெண்ட் இருக்குது. அப்புறம் ஏர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையை சீவிருக்காங்க, கோம் பண்ணியிருக்காங்க. பியர்டை வந்து இந்த தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க நல்லா கிளியராக. அது மாதிரி தான் அந்த ஸ்கல்ப்சர் இருக்குது. பின்னாடி காதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் பெனித் த இயர், அங்கே இயரில் இருக்குது. அதிலேருந்து வந்து ஹெட்டுக்கு ஒரு ஆர்னமெண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி அட்டாச் டு த இயர் மாதிரி அதில் வந்து செதுக்கியிருக்காங்க. அதே போல் அவரோட ஷோல்டர் லெஃப்ட் சைட் பார்த்தா ஒரு ஷால் இருக்குது. அந்த ஷாலில் நிறைய ஃப்ளார்ஸ் அண்ட் ரிங்ஸ் இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் ஷாலை வந்து இன்றைக்கும் அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அப்போவே அவங்க டெக்னாலஜியில் வந்து நல்ல இதுவாக இருந்திருக்காங்க. அது லோத்தலில் வந்து ஒரு ஐவரி ஸ்கேல் ஒன்று கிடச்சிருக்கு. அதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1704 மில்லிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் இருந்திருக்கு.
ஸோ வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் வந்து இது. இது உங்களுக்கு தெரியும், சிவிலைசேஷன் வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது சிவிக்ஸ்னு, அதோட மீனிங் வந்து சிட்டி. ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், இந்த மேப்பு இது வந்து கிளியராக வந்து இப்போது சொல்லுது எங்கே இருக்குன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொற்கை வாஞ்சி தொண்டின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லையா, சங்கம் லிட்ரேச்சரில் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் அதே பேரில் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொற்கை வாஞ்சி தொண்டி, மாற்றை, உரை, குடல்கர், இந்த நேம் எல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது. குர்கே, பூம்புகார்ன்றது நம்ம நாட்டில் இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்குது. சங்கம் ஏஜில் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வந்து காவேரி, பொன்னூர் போர்னை அப்படின்ற பேரில், காவேரி வாலா போர்னை அப்படின்ற பேரில் ரிவர்ஸ் வந்து இருக்கான். இது வந்து நம்ம ஊரில் தான் காவேரி, பெண்ணாறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது இருக்குது. அது ஆப்கானிஸ்தானில் காவேரி போருன்னு சொல்கிறாங்க அந்த பேரை. காவேரி வாலா போர்னைன்னு பாகிஸ்தானில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம நாட்டு மன்னர்கள் அங்கே போயிருக்கலாம், அங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கலாம், ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒரு டான்ஸிங் டாலை வந்து மொஹஞ்சதாரோவில் சர் ஜான் மார்சல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் அதை பார்த்ததும் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது என்னன்னே வந்து புரியலை. ஆனால் ஒருவேளை அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் மாடலிங் இருந்திருக்குமோ அதுக்கான, ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மாடல் மாதிரி தானே இருக்குது, கை இடுப்பை வச்சுருக்கிறது அப்படி தானே இருக்குது. ஸோ இது க்ரீஸில் கூட இது மாதிரியான ஒரு இது நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதோட வயது வந்து 3000 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ அவங்களோட அப்பேரல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. காட்டன் யூஸ் பண்ணதுக்கான தடயங்கள் இருக்குது, ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கான தடயங்கள் இருக்குது, ஹார்ஸும் அயனும் யூஸ் பண்ணதுக்கான தடயங்கள் கிடைக்கல. ரிலீஜியஸ் பிலீஃப்னு பார்த்தா அங்கே ஒரு கோயில்கள் இருந்ததாகவும் சிலைகள் இருந்ததாகவும் நமக்கு எதுவும் சான்றுகள் கிடைக்கல. ஆனால் வந்து நிறைய மதர் காடஸ், ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கணிக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஃபீமேலோட சிலைகள் நிறைய கிடச்சிருக்கு, அதனால் அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. பாட்டரி வந்து நல்லா கிளேயில் செஞ்சு பாட்டரி வீலில் செஞ்சுருக்காங்க. ரெட் கலர் பெயிண்ட் அடித்து அதில் பிளாக் கலர் டிசைன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் பாட்டரி கிடச்சிருக்கு. அதில் வந்து நம்ம விலங்குகளோட டிசைன்ஸு, விலங்குகளோ என்ன விலங்கு இருந்துச்சோ அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜாமெட்ரிக் டிசைன்ஸு அதெல்லாம் வந்து இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்குபேஷன் சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பாட்டரி மேக்கிங்கு, ஜுவல்லரி மேக்கிங்கு, வீவிங்னா என்ன, நெசவு, கார்பென்ட்ரி, வுட்டெல்லாம் டிசைன் பண்ணுறது, இந்த ட்ரேடிங்கு, ரியரிங் கேட்டில்னால் ஆடு மேய்த்தல், அது வந்து மீட்டு, அது மாதிரியான இதெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களோட ஆக்குபேஷனாக இருந்திருக்கலாம். அடுத்து டாய் கல்ச்சரும் இருந்திருக்கு. டாய்ஸ் பாருங்கள், இங்கே அங்கேருந்து எடுத்த டாய்ஸ் தான் இதெல்லாமே. புல்லக் கார்ட்ஸு, கவுஸு, அதோட கழுத்து, கை, கால்கள் எல்லாம் மூவ் ஆகுற மாதிரி அது மாதிரி களிமண்ணில் பண்ணியிருக்காங்க, டெரக்கோட்டாவில் பண்ணியிருக்காங்க. ரேடியோ டேட்டிங் மெத்தட், ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட், C14 ரேடியோ ஆக்டிவ் கார்பனை வச்சு அந்த துல்லியமாக அந்த ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. இப்போது ஹராப்பன் வந்து லேட் ஹராப்பன் கல்ச்சர் அப்போ டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம், இங்கே கொடுத்த ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். வெள்ளம் வந்திருக்கலாம், ஏன்னா ஆறு பக்கத்தில் இருந்ததுனால வெள்ளம் வந்திருக்கலாம். கிளைமேட்டிக் சேஞ்சுனால இப்போ நமக்கு சுனாமிலாம் வந்த மாதிரி, அது மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ்னால், டீஃபாரஸ்டேஷனால், மரங்கள்லாம் விட்டதுனால அவங்களால அங்கே சர்வே ஆகாமல் இருந்திருக்கலாம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து மொஹஞ்சதாரோ வந்து ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. இது எந்த இயரில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.